தருகிட தீம் தருகிட தீம் 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 தத்தீம் தக்கஜம் தக்கணம் தக்கதும் தத்தருகிட திம் தருகிடதும் தருகிட தீம் தருகிட தீம் 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 தம் திதாதே ததை 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 அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் மிக அழகான மயிலாடவும் அனைவருக்கும் சந்தோஷமான இந்நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு தீந்தனா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பரதநாட்டியத்திற்கே உரித்தான பரதநாட்டிய கலையை வளர்த்து செல்லக்கூடிய இந்த தீந்தனா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான ஆத்தியப்படுத்தல்கள் பல்வேறு வகையான ஆத்தியப்படுத்தல் என்று உங்களுக்கு தந்த வண்ணமே இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மளுடைய நேர்கள் கூட ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. பரதநாட்டியத்தை வளர்க்கக்கூடிய இளம் கலைஞர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், வளர்த்து செல்லக்கூடிய பெரியவர்களாக இருக்கலாம். எல்லோருக்குமே சந்தோஷமான நன்றிகளையும் வணக்கங்களையும் முதல்ல சொல்லிக்கொண்டு பரதநாட்டியத்துக்கு இந்த மேடைக்கு நாங்கள் எப்படி வரணும், நாங்கள் எப்படி வந்தால் இந்த மேடையில் ஆற்றுக்கப்படுத்தலாம்னு எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த மேடைக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 0753328280 என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லாத விடத்து எங்களுடைய கலையகத்திற்கும் நேரடியாக வருகை தந்து உங்களுடைய மாணவர்களுடைய திறன்களை வளர்க்கலாம். இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கின்ற வீதியில் அமைய பெற்றுள்ள எங்களுடைய கலையகத்திற்கு நேரடியாக வருகை தந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு பரதநாட்டியத்தை உலகறிய ஊரறிய செய்யலாம். உங்களுடைய திறன்கள் எல்லாவற்றையுமே வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த மேடை தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிகழ்ச்சியில் ஒரு நடுவர் என்பவர் மிக முக்கியமான இடத்தினை வகிக்கின்றார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நடுவர்கள் எங்களுக்காக தங்களுடைய வேலைப்பளு நேரம் எல்லாத்தையுமே ஒதுக்கி எங்களுக்காக வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய திறன்களை வளர்த்து செல்வதற்கு அவர்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்து செல்வதற்காக இன்றைய நாளையும் வந்திருக்காங்க. ஜிலானி சிந்துஜன் என்கின்ற ஆசிரியர் தான் எங்களுக்காக வந்திருக்கிறாங்க. பல மாணவர்கள் அவருடைய திறமையின் கீழ் பயின்ற வண்ணமே இருக்கின்றார்கள். பரதநாட்டியத்தை நாட்டிய சேஸ்திரா கலைமன்றம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை கூட அவங்க தன்னுடைய மாணவர்களுக்காக உருவாக்கி அந்த கலைமன்றத்தினூடாக பல மாணவர்களை வளர்த்து செல்கிறாங்க. அவங்களை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுடலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். இரண்டாவது வாரமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த மேடையை பற்றி முதல் வாரம் நீங்க வந்த போது நிறைய கருத்துக்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மாணவர்களுக்கு கூட பல்வேறு விதமான அறிவுரைகளை கொடுத்திருந்தீங்க. இந்த வாரம் வந்திருக்கிறீங்க மீண்டும் எங்களை சந்திக்கிறதுக்காக. இந்த வாரத்துல நீங்க என்ன கருத்துக்கள் எல்லாம் எங்களோட மாணவர்களுக்காக சொல்ல போறீங்க? கருத்துக்கள் என்றதை தாண்டி எப்பவுமே நடனம் பயில்கின்ற ஒரு மாணவனோ அல்ல மாணவியோ ஒரு கலைஞனோ யாருக்காக இருந்தாலும் மேடை என்றது மிக மிக முக்கியம். போன தடவையும் அப்படித்தான் சொன்னேன். என்னென்னு சொன்னால் மேடை என்றது ஒரு கலைஞர் ஒரு கலையை பயின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய திறமையை மற்றும் அவருடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர்றது மேடை. கட்டாயமாக ஒரு மேடையில் ஒரு கலைஞன் ஆற்றுகைப்படுத்தும் போதுதான் அவனுடைய திறமை, அவனுடைய எக்ஸ்பிரஷனோ அல்லது அவருக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான விடயங்களும் வெளியில் வரும். அப்படியான ஒரு சிறந்த ஒரு மேடையாக இந்த மேடை கட்டாயமாக காணப்படுகிறதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இதை இப்போ நிறைய பேர் விரும்பினோம். போன தடவை நான் நடுவராக போன பிறகு கூட என்னுடைய மாணவர்கள் கூட பல பேர் இந்த மேடைக்கு நாங்களும் போக வேண்டும், நாங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். அப்போ அந்தளவுக்கு பெற்றோர்களும் இந்த மேடையை விரும்புகிறார்கள். அதைவிட இந்த மேடை மட்டுமல்ல, எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் எந்த ஒரு கலைஞனும் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வரத்திற்கு மேடை அரங்கு கட்டாயம்.
ரொம்ப நன்றி மிஸ். ரொம்பவே அற்புதமான கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்திருந்தீங்க. ஒரு கலைஞனுக்கு எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும், பரதநாட்டியம் சார்ந்து வேறு எந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருந்தாலும், மேடை என்பது அவனுக்கு மிக பிரதானமான ஒன்றுன்னு சொல்லி எங்களுடைய நடுவர் கூறியிருந்தாங்க. நிச்சயமாக பிரதானமான ஒன்றுதான். மேடையில் ஆற்றுப்படுத்தும் போது நிறைய அனுபவங்களை ஒரு கலைஞன் பெற்றுக்கொள்கின்றான். மேடை கூச்சம் தெளியப்படுகிறது. ஒரு பதற்றமான நிலைமை அவனிடமிருந்து விலகிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு தனித்தொரு கலைஞனாக ஆற்றுப்படுத்தக்கூடிய திறன், இப்படி பல்வேறு விதமான திறன்களை வளர்த்துக் கொள்றதுக்கு ஒரு மேடை பயனுள்ளதாக இருக்கும் என்று அற்புதமான ஒரு சிறந்த ஒரு கருத்தை இன்றைய நாள்ல எங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. நடுவரையும் கூப்பிட்டாச்சு, நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாள்ல யார் ஆற்றுகைப்படுத்த போறாங்க, என்ன ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி, என்னென்ன பாடல்கள், என்னென்ன உருப்படிகள்னு சொல்லி நிறைய மாணவர்கள் தயாராக வந்திருக்காங்க. பரதநாட்டியத்திற்கே உரித்தான ஆடை அணிகலன்கள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்கிறாங்க. யார் போறாங்க என்று சொல்லி நீங்களுமே ஆர்வமா இருப்பீங்க, நானும் ஆர்வமா இருக்கிறேன். நிகழ்ச்சியில முதலாவது ஆற்றுகைப்படுத்த போறது யாருன்னு நிகழ்ச்சியில பார்த்துடலாம். தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தத்தோம் தகதோம் கிட தக தஜ்ஜணுதாம் தகஜணுதீம் தத்தஜ்ஜம் தத்தத்தத்தஜ்ஜம் தகஜணுதாம் தகஜணுதீம் தாம் தஜ்ஜம் தரிகிட தகதீம் தஜ்ஜம் தரிகிட தகதும் தஜ்ஜம் தரிகிட தகனம் தஜ்ஜம் தரிகிட தகதாம் தாம் தஜ்ஜம் தீம் தீம் தஜ்ஜம் தும் தும் தஜ்ஜம் தம் தஜ்ஜம் தாம் தரிகிட தீம் தரிகிட தும் தரிகிட நம் தரிகிட தாம் தாம் தரிகிட தீம் தீம் தரிகிட தும் தும் தரிகிட நம் நம் தரிகிட தகத் தரிதஜம் தகத் தனதஜம் தகத் ஜணுததி தகஜணுதம் தகத் தரிதஜம் தகத் ஜணுததி தகத் ஜணுததி தகஜணுதம் தகத் தரிதஜம் தகத் தனதஜம் தகத் ஜணுததி தகஜணுதம் தகத் தரிதஜம் தகத் ஜணுததி தகத் ஜணுததி தகஜணுதம் தத்தரிகிட தித்தரிகிடதும் தரிகிட தீம் தரிகிட தீம் 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 தத்தீம் தக்கஜம் தக்கண்ணம் தக்கதும் தத்தரிகிட தித்தரிகிடதும் தரிகிட தீம் தரிகிட தீம் 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 தத்தீம் தக்கஜம் தக்கண்ணம் தக்கதும் தத்தரிகிட தித்தரிகிடதும் தரிகிடதும் தரிகிட தீம் 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 தத்தீம் தக்கஜம் தக்கண்ணம் தக்கதும் தரி தன ஜணுதிமிதாம் தரி தக ஜணுதிமிதாம் தரி தன ஜணுதாம் தரி தன ஜணுதாம் ஜணு தக்கதாம் ஜணு தகதாம் தத்தித்தளாங்குதகஜம் தத்தளாங்குதகஜம் தளாங்குதகஜம் தகதரிகிட தோந்தா
விட்டுருவீங்களா? அதுவும் படிப்பீங்களா? சரி, கண்டிப்பாக படிக்கணும். சரி, ஜட்ஜாக வந்தாலும் இப்படி ஒரு டீச்சராக வந்து இப்படி நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சொல்லிக் கொடுப்பீங்க தானே? ஒரு ஜட்ஜாக வர்றது தான் தன்னுடைய லட்சியமாக இருந்தாலும் பரதநாட்டியத்தையும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டி படம் ரொம்ப அழகாக அறிவுப்படுத்தியிருந்தாங்க. புஷ்பாஞ்சலிக்கு எங்களுடைய நடுவர் என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறாங்க, எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி எங்களுடைய நடுவர்கிட்ட கேட்டுடலாம். மிஸ், நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய நாள் அஸ்வினியினோட ஆற்றியப்படுத்தல் எவ்வாறு இருந்தது? நிறுத்த உருப்படிகளில் முதலாவதாக வார உருப்படி புஷ்பாஞ்சலி. தாளப்பிடிப்பு இந்த புஷ்பாஞ்சலி செய்கிறதுக்கு மிகவும் முக்கியம். என்னென்னு சொல்லி சொன்னால், கைகள் வந்து போடுறது குறைவு. ஆரம்பமே பூ கொண்டு வந்து அல்லது கலர் பூக்கள் கொண்டு வந்து எல்லாம் போட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி செய்கிற உருப்படி. அப்போ கையில் பூவை வச்சிருக்கிறதால நாங்கள் கைகளில் வேறு அடவுகள் இந்த கைகளை வந்து நாங்கள் முத்திரைகளூடாக வெளிக்கொண்டு வர இயலாது. கையில் பூத்தான் இருக்கும். இப்போ காலில் தான் விதவிதமான அடவுகளை போட்டு சொற்கட்டுகள் ஜதிகளை போட்டு கொண்டு வர ஒரு உருப்படி. அவவிட பொருத்தமான வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புஷ்பாஞ்சலி இந்த நாட்டிய அமைப்பும் அவவிட பாத அடவுகளும் அமைக்கப்பட்டிருந்தது அவளுக்காக. மிகவும் நேர்த்தியான முறையில் அது இருந்தது. ஆனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை சாப்பிடலையா? மிச்சப்படி நன்றாகவே அவன் ஆற்றுகைப்படுத்தல் அமைந்திருந்தது. காலில் தாளப்பிடிப்பு நல்ல பலமாக இருந்த மாதிரி இருந்தது. காலில் வந்து தாளப்பிடிப்பு மிகவும் ஒரு லயப்பிடிப்பான ஒரு தன்மை ஒன்று காணப்பட்டது. இன்னும் கொஞ்சம் முகத்தில் சிரிச்சிருந்தா நல்லா இருந்தது. எப்பவுமே நடனம் என்று சொன்னாலே முகத்திலே ஒரு செந்தளிப்பு, ஒரு 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 புன்னகை, அதைத்தான் எல்லாருமே சொல்லுவோம் என்ன. அப்போ அதை அடுத்த முறை நீ அடுத்த தடவை இங்கே வருவீங்க தானே தொலைக்காட்சி முறைக்கு, டான் டிவிக்கு வரைக்குள்ள அந்த என்ன முகத்தில் நல்ல செழிப்பு தெரிய வேணும். நன்றி. ரொம்ப நன்றி மிஸ். உங்களுடைய கருத்துக்களுக்கு நடுவர் சொன்னது போலே அந்த காலில் இருக்கக்கூடிய கால் பிடிப்புகள், உங்களுடைய பாத அசைவுகள் எல்லாமே அற்புதமாக இருந்தது. தாளக்கட்டுக்குள்ளே உள்ளடக்கி உங்களுடைய பாவத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. மிஸ் சொன்ன மாதிரியே நீங்கள் இனி வரும்போது மிஸ் சொன்ன மாதிரி அந்த முகத்தில் கொஞ்சம் பாவம் கொடுத்து சிரித்து இந்த சிரிப்பு எங்களுக்கு ஆற்றுகைப்படுத்தலில் வரணும். சரியா? ரொம்ப நன்றி அஸ்வினி, உங்களுடைய ஆற்றுகைப்படுத்தலுக்கு. அஸ்வினியுடைய ஆற்றுகையும் பார்த்தாச்சு. நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருப்போம். நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாளில் யார் ஆற்றுகைப்படுத்த போகிறாங்க, என்ன ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி, என்னென்ன பாடல்கள், என்னென்ன உருப்படிகள்னு சொல்லி நிறைய மாணவர்கள் தயாராக வந்திருக்காங்க. பரதநாட்டியத்திற்கு உரித்தான ஆடை அணிகலன்கள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்காங்க. யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி நீங்களுமே ஆர்வமாக இருப்பீங்க, நானும் ஆர்வமாக இருக்கிறேன். யாருன்னு நிகழ்ச்சியில் பார்த்துடலாம். சிந்தாமணி பிள்ளையாரை செந்தின் தமிழ்
குச்சமருளிடும் பெருவடிவன் தங்கமன அழகன் தச்சை ஐங்கரந்தான் அரசன் எங்களூரின் ஒருவன் குச்சமருளிடும் பெருவடிவன் தச்சன் தோப்பன் எங்கள் முழு வடிவம் மச்சம் போக்கும் நெஞ்சின் முதலுருவம் மிச்சம் நீதி அருள் சுரக்கும் இங்கு நிச்சயம் அவனால் வழி பிறக்கும். சம்சிகாவினுடைய ஆற்றிய
வெளிப்படுத்தி இருந்தாங்க எங்களுடைய சம்சிகா. இவங்களை போலவே நீங்களும் உங்களுடைய பாடல்கள் தெரிவுகள் உங்களுடைய அபிநயங்கள் மூலம் எங்களுடைய மக்களை நீங்கள் கவரணும்னு சொன்னால் இந்த மேடைக்கு நீங்களும் வாங்க. மேடைக்கு வருவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அழைப்பினை மேற்கொண்டு முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம் அல்லது எங்களுடைய கலையகத்திற்கு நேரடியாக வருகிறலாம். எங்களுடைய கலையகம் இருக்கக்கூடிய முகவரி இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கின்ற முகவரியில் எங்களுடைய கலையகம் உள்ளது. நேரடியாக வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லாத விடத்து தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்வதற்கு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 075332805 என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு சம்சிகாவினுடைய ஆட்சியப்படுத்தலையும் பார்த்தாச்சு. நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளி திறந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக நினைக்கிறேன். நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாள்ல யார் ஆற்றுகைப்படுத்த போறாங்க, என்ன ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி, என்னென்ன பாடல்கள், என்னென்ன உருப்படிகள்னு சொல்லி நிறைய மாணவர்கள் தயாராக வந்திருக்காங்க. பரதநாட்டியத்திற்கு உரித்தான ஆடை அணிகலன்கள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்காங்க. யார் போறாங்கன்னு சொல்லி நீங்களுமே ஆர்வமா இருப்பீங்க, நானும் ஆர்வமா இருக்கிறேன். யாருன்னு நிகழ்ச்சியில பார்த்துடலாம். தெய்யும் தாம் கிட்டத்தக்க தெய்யும் தாம் கிட்டத்தக்க தாம் கிட்டத்தக்க கிட்டத்தக்க தாம் கிட்டத்தக்க கிட்டத்தக்க தாம் தத்தை 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 தாம் தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தத்தை தாம் 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 தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தத்தை தத்தை 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 தாகத ஜம் தரிதா ஜம் தரி ஜக தரிதை ததிங்கின தும் தக ததிங்கின தும் தக திக்கு ததிங்கின தும் தாம் திருக்குடுதக்க 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 ஜலம் குதக்க ததிங்கின தும் தா தெய்யும் தாம். வைஷ்ணவியினுடைய ஆட்சியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். பரதநாட்டிய உருப்படி வரிசையில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய உருப்படியை தான் இன்றைய நாளில் எங்களுடைய வைஷ்ணவி உங்களுக்காக ஆட்சியப்படுத்தி இருந்தாங்க. அலாரிப்பு என்ற உருப்படியை தான் எங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம் வைஷ்ணவி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. எத்தனை மணி படிக்கிறீங்க நீங்க? அறம் 8ல் பயின்று கொண்டிருக்கிறீங்க. பரதநாட்டியம் எத்தனை வருடங்களாக உங்களுக்கு பயிற்சி? 4 வருடங்களாக. பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்குமா? சரி, பரதநாட்டியத்தில் இன்னைக்கு நீங்கள் என்ன உருப்படி ஆற்றுகைப்படுத்தினீங்க? அலாரிப்பு. இந்த அலாரிப்பு நீங்கள் இன்றைய நாளில் ஆற்றுகைப்படுத்திய இந்த அலாரிப்பு என்ன தாளத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. திஷ்ட ஏகம் என்று சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்றைய நாளில் ஆற்றுகைப்படுத்தினது திஷ்ட ஏகம்.
ராகம் வந்து இந்த திஷ்ட ஏக அலாரிப்புக்கு நாட்டை ராகம் தான் இந்த அலாரிப்பு அமைந்திருந்தது. ரொம்பவே அழகாக ஆற்றுப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இடையில கொஞ்சம் குழம்பின மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த பயந்துட்டாங்களா இல்லாட்டி தொலைக்காட்சி மேடை புதிதா அவங்களுக்கு, அதால கொஞ்சம் பயந்துட்டாங்க போல இருக்கு. இடையில கொஞ்சம் குழம்பிட்டாங்க. மற்றபடி அவங்களுடைய ஆற்றுப்படுத்தல் சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. எங்களுடைய நடுவர் என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுடைய நடுவர்கிட்டையும் கேட்டுடலாம். நீங்கள் சொல்லுங்க, எங்களுடைய வைஷ்ணவியின் ஆற்றுப்படுத்தல் எவ்வாறு இருந்தது? வைஷ்ணவி 8ஆம் ஆண்டா ஆச்சு குட்டி பிள்ளை. நாட்டை ராகம் ஏன்னா அப்படித்தானே என்ன அலாரிப்பது நீங்க திஷ்டம் ஏனப்பா மிஸ்டம் உங்களோட காலில் கலந்தது இடையில தீர்மான பகுதியில் மிஸ்ட அலாரிப்பு வந்தது. ரெண்டும் படிச்சனீங்களா? 2 அலாரிப்பும் படிச்சனீங்களா? அதால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ரைட். முற்பகுதி எல்லாமே மிகவும் அழகாக இருந்தது. முற்பகுதி சரி. இடையில வந்த தீர்மான பகுதியில் வந்து மிஸ்ட அலாரிப்பும் கலந்த தன்மை உண்டு காணப்பட்டதுன்னு. மற்றது இடையில கொஞ்சம் தாளம் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் ஒரு நடுப்பகுதியில் இருந்தது. பிறகு பின்னால் கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க ஓரளவு சரியா. இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த உருப்படியை வந்து படித்தா உங்களுக்கு நல்ல மேரண்டாக இந்த அலாரிப்பு ஓயல் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சாதாரண தரம் பரீட்சை வரைக்கும் இது இருக்குது. அதை விட வட இலங்கை சங்கீத சபையில் வந்து செகண்ட் கிரேடில் இது இருக்குது. அப்போ இந்த உருப்படியை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக கொஞ்சம் தாளப்பிடிப்போட நுணுக்கத்தோட கொஞ்சம் படித்தா உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த உருப்படியை ஒருக்கா தெளிவாக ஞானத்தோட படித்தா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி மிஸ். உங்களுடைய கருத்துக்களுக்கு எங்களுடைய நடுவர் சொன்னது போலயே கப்புத்தா சாதாரண தர பரீட்சை மட்டுமே இந்த அலாரிப்பு உங்களுக்கு இருக்கிறதால இந்த குழப்பங்கள் கொஞ்சம் பயம் நினைக்கிறேன். தொலைக்காட்சியை பார்த்தோன்னு கொஞ்சம் பயந்துட்டாங்க இருக்கு. அதால எல்லாம் குழம்பி வந்த மாதிரி இருந்தது. இந்த குழப்பம் எல்லாம் இல்லாமல் மீண்டும் எங்களை மீடைக்கு வருவீங்களா? விருப்பமா? சரி, அப்போ அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு அந்த தொலைக்காட்சி பயம் எல்லாம் இருக்காதானே? படிவா செய்வீங்களா? எங்களுக்காக மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்காங்க. அப்போது வரும்போது முழுமையான ஆட்சிப்படுத்தலை தர்றேன் எங்களுடைய வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவி இந்த ஆட்சியை பார்த்தாச்சு. நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைந்தோம். நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாள்ல யார் ஆற்றுகைப்படுத்த போறாங்க, என்ன ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி, என்னென்ன பாடல்கள், என்னென்ன உருப்படிகள்னு சொல்லி நிறைய மாணவர்கள் தயாராக வந்திருக்காங்க. பரதநாட்டியத்திற்கு உரித்தான ஆடை அணிகலன்கள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்காங்க. யாரும் பார்க்க போறாங்கன்னு சொல்லி நீங்களுமே ஆர்வமா இருப்பீங்க, நானும் ஆர்வமா இருக்கிறேன். யாருன்னு நிகழ்ச்சியில பார்த்துடலாம். குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் காற்றில் நசைந்தாடும் கொடி போலவும் மிக அழகான மயிலாடவும்
காற்றில் அசைந்தாடும் கொடி போல அகமகிழ்ந்திலகும் நிலவொளி தனிலே தனை மறந்து புள்ளினும் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகும் இது என ஒரு பதம் பாட தகிட்ட ததிமி என நடம் ஆட கன்று பசுவினோடு நின்று புடை சூழ என்று மலருமுக இறைவன் கனிவோடு குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் எனக்கேதடி தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி பவிஷ
பரதநாட்டியம் படிக்கிறதால எதிர்கால வேலை வாய்ப்பு இல்லாமல் போகின்றது ஒரு நம்ப முடியாத ஒரு சிலருடைய கருத்துக்களால கூட மாணவர்களுடைய திறன்கள் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு வருகிறது. பரதநாட்டியத்தை பயில்வதற்கு செல்வதற்கான இடவசதி அப்படியான சில காரணங்களால மாணவர்கள் பரதநாட்டியத்தை விட்டு செல்வதாக இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் அனைவருமே இந்த மேடைக்கு வாங்க, உங்களுடைய திறமைகளை எப்போதும் வளர்த்து செல்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலாம் இந்த மேடை உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட பல்வேறு நாட்டிய ஆற்றிய படுத்தல்களை உங்களுக்காக தந்திருப்போம். அந்த பொன்னான நேரத்தை